how to gain weight. ஸோ எதனால நான் இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ மேக் பண்ண நினச்சேன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோ, இதை பண்ணால் வெயிட் கெயின் பண்ணலாம், இதை பண்ணால் வெயிட் கெயின் பண்ணலாம், இதை பண்ணுங்கள், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எக்கச்சக்கமான வீடியோ. ஸோ நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு எக்கச்சக்கமான வீடியோ, எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் பிளான், பிளா 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 பிளா. ஜஸ்ட் நான் வந்து வெயிட் கெயின் ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு தரதுக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பைக் எடுத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பைக்ஸ், ரைட்? எல்லா பைக்கும் வேறு மைலேஜ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் அது வந்து ஸ்பெசிஃபிக் தூரம் போகும். இன்னொரு பைக்கில் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் அது வந்து ஸ்பெசிஃபிக் தூரம் போகும். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட். ஸோ சில பேர் வந்து செகண்ட் கைண்ட் ஆஃப் கேலரி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆள் வந்து 1000 கேலரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து அதை வந்து வித்தின் 1 hour பேன் பண்ணிடுவாங்க. சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் அதே வந்து இன்னொரு ஆள் 1000 கேலரி சாப்பிட்டாங்கன்னா ஈவன் 1 day ஆனால் கூட அவங்க அதை பேன் பண்ணிக்க மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல், உங்களோட மெட்டபாலிசம், உங்களோட இன்ஜின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து பேசிக்காக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எல்லாரோட பாடியை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி வெயிட் கெயின் பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் பண்ணுற தப்பு, நானும் இவ்வளோ சாப்பிட்டேன் பட் என்னால் வெயிட் கெயின் பண்ண முடியல. ஏன்னா உங்களோட இன்ஜின் வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும், அந்த பர்சனோட இன்ஜின் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரேண்டமாக அடுத்தால் பண்ண விஷயத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு இட்ஸ் கைண்ட் ஆஃப் டவுட். பட் நீங்கள் வந்து எப்படி இது ஒர்க் அவுட் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் உங்கள் பாடிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து வெயிட் கெயின் ப்ராசஸை அப்ரோச் பண்ணலாம், ரைட்? ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பைக் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் ஸோ ஸ்பெசிஃபிக் தூரம் போகும். டெய்லி நீங்கள் வந்து 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க, அண்ட் தென் 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க, அது கரெக்டாக இருக்குது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் போடணும். அப்போ என்ன ஆகும்னா 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்போ என்ன ஆகும், அந்த 1/2 லிட்டர் வந்து உங்கள் வண்டியில் ஸ்டோர் ஆகும், ரைட்? சேம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 1500 கேலரி சாப்பிட்றீங்க. பட் வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 1500 கேலரி வந்து டெய்லியும் வந்து பேன் பண்ணிட்டுறீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் வந்து 1500 கேலரி பேன் பண்ணிட்டுறீங்க. இப்போ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னா நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து 2000 கேலரி சாப்பிட ஆரம்பிக்கணும். நீங்கள் 2000 கேலரி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 கேலரி இருக்குது தெரியுமா, அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கங்கே மசில்ஸ் ஆகும், அங்கங்கே ஃபேட் ஆகும், ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஆஃப்டர் 1 month பாருங்கள், ஆஃப்டர் 1 week பாருங்கள், நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்கள். வெயிட் கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக சாப்பிட்டுருக்கீங்கன்னு. நீங்கள் சடனாக ஒரே வாரத்தில் நிறைய வெயிட் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஓவராக கேலரி இன்டேக் எடுத்துட்டீங்கன்னா வந்து கேலரி இன்டேக் கம்மி பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் போயிட்டுருந்தீங்கன்னா அதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அப்படியே போயிட்டுருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டில் வந்து நீங்கள் வந்து நிறைய கேலரி சாப்பிடணும்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன நிறைய ஃபுட் சாப்பிடணும்னு அர்த்தம். அவ்வளோதான். இதில் வந்து எந்த ராக்கெட் சயின்ஸுமே இல்லை, பேசிக் எல்லாருக்குமே புரியும். நீங்கள் வந்து இதுக்காண்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் தலையை பிச்சுக்கிற மாதிரிப்பட்ட விஷயமே கிடையாது. சிம்பிள். ஜஸ்ட் வந்து உங்கள் சாப்பாடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கெயின் பண்ணுவீங்க. ஏன்னா ரேண்டமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மூலமாக உங்கள் பாடியோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ரைட்? ஸோ வந்து ரேண்டமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் உங்களோட ரிசல்ட் வந்து ட்ராக் பண்ணுங்கள். அண்ட் தென் அதுக்கேற்றப்பல வந்து கேலரி இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து வெயிட் கெயின் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு வந்து எனக்கு வந்து இப்போ டக்குன்னு பல்க் ஆகணும். ஸோ ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வாட் எவர் இட் மேபி, டக்குன்னு வந்து எனக்கு பல்க் ஆகணும். எனக்கு வந்து என்னோட ஹெல்த் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு டக்குன்னு இப்போ வந்து 2 மாதம் டைம், 2 மாதத்துல வந்து எனக்கு பல்க் ஆகணும். அது வந்து எவ்வளோ அன்ஹெல்த்தி ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து டக்குன்னு வந்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுவீங்க. டக்குன்னு பார்க்க வந்து ஒரு மாதிரி பல்காக ஒரு மாதிரி ஃபேட் எல்லாம் வந்துடும், டக்குன்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆயில் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். லைக் ப்ராப்பரான ப்ரோட்டீன் இதை மாதிரிப்பட்ட ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஸ்லோவாக வந்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுவீங்க. அண்ட் வந்து அட் த சேம் டைம் வந்து என்னன்னா உங்களோட நீங்கள் போட்டிருக்க ஃபேட்டாக மசில்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பாடி வந்து பில்ட் ஆகும். அந்த வெயிட் வந்து ஹெல்த்தியான வெயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ப்ராசஸ். அண்ட் தேர்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வெயிட் கெயின் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து நான் மசில்ஸும் பில்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள், கோ டு ஜிம். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்முக்கு தான் போகணும் இல்லை, நீங்கள் வந்து Calistnx பண்ணலாம், நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் சோ மச் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பாடி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிம் மட்டும் தான் வழின்னு கிடையாது. ஸோ தேர் ஆர் சோ மச் ஆஃப் ட்ரைனிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் சம் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங், அண்ட் தென் நீங்கள் சேம் அதே மாதிரி நிறைய ஃபுட் சாப்பிடணும். இப்போ என்ன ஆகும், நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பைசப்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கனால அட் த சேம் டைம் நீங்கள் வெயிட்டும் கெயின் பண்ணுவீங்க. அண்ட் தென் உங்கள் பைசப்ஸும் க்ரோ ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி கொஞ்சம் அஸ்தட்டிக்காக இருப்பீங்க. அட் த சேம் டைம் யூ கெயின் வெயிட். இவ்வளோ தான் விஷயம். இதில் வந்து உங்களுக்கு எதை மாதிரி கோல்ஸ் அதுக்கேற்றப்பல வந்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும். இதில் வந்து வேறு எந்த ராக்கெட் சயின்ஸுமே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து
ஸோ ஓகே நான் ஜிம்முக்கு போகிறேன் அண்ட் தென் நான் நிறைய சாப்பிட்றேன், பட் ஸ்டில் வந்து நான் எனக்கு ரிசல்ட் வரல ஆஃப்டர் 1 வீக்ஸ் அப்படின்னா நீங்கள் 2 விஷயம் நோட் பண்ணணும். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்று வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக அதிகமாக சாப்பிடலன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணல, நீங்கள் வந்து ஓவர்லோட் கரெக்டாக பண்ணல. ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 10 புஷ்அப்ஸ் பண்ணுறேன்னா என்னோட வந்து பைசப்ஸ் வந்து க்ரோ ஆகும். 2வது டே வந்து நான் 10 புஷ்அப்ஸ் பண்ணுறேன்னா என்னோட பைசப்ஸ் வந்து கொஞ்சம் போல க்ரோ ஆகும். என்ன ஆகணும், பைசப்ஸ் க்ரோ ஆகணும்னா சிம்பிளாக என்ன நடக்கணும்னா, உள்ள வந்து செல்ஸ் இருக்கும். அந்த செல் இப்போ எக்ஸாம்பிள் லெவல் 1ல இருக்கு, அது வந்து 10 புஷ்அப்ஸ் போட்டாலே பிரேக் ஆயிரும். ஸ்லோவாக வந்து நீங்கள் திரும்ப 10 புஷ்அப்ஸ் போட்டோம்னா அது திரும்ப பிரேக் ஆகும். ஆனால் அந்த பிரேக் ஆன செல் என்ன ஆகும்னா திரும்ப வந்து க்ரோ ஆகும். ஸோ வந்து நான் இப்போ வந்து இறந்து போயிட்டேன், நான் வந்து திரும்ப வந்து பில்டாகவே ஸ்ட்ராங்காக மாறணும், இதோடு பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த செல் பில்ட் ஆகும். ரைட், நீங்கள் வந்து திரும்பிய 10 புஷ்அப்ஸ் பண்ணீங்கன்னா அந்த செல் முன்னாடி இருந்ததோட ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து அந்த 10 புஷ்அப்ஸுக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து பிரேக் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து 12 புஷ்அப்ஸ் பண்ணணும், நீங்கள் வந்து 13 புஷ்அப்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த செல்லை பிரேக் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் அந்த செல்லை பிரேக் பண்ண முடியும். உங்களோட டார்கெட் வந்து திரும்ப 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 அதிக ப்ரெஷரை போட்டு 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 அதிக ஸ்ட்ரெஸ் வந்து அந்த செல்லுக்கு மேலே போடணும். அண்ட் தென் யூ நீட் டு பிரேக் தட் செல். ஸோ அப்படி தான் மசில்ஸ் க்ரோத், அப்படி தான் மசில் பில்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒன்று நீங்கள் ப்ராப்பராக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த 2 விஷயம் தான். அண்ட் அனதர் ஒன் திங், ஜஸ்ட் வந்து ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிசல்ட் இல்லை, ஒரு மாதம் ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட், ஜஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் ஃபார் 6 months, அட்லீஸ்ட் 6 months பி கன்சிஸ்டன்ட். அதே சேம் டைமில் டெய்லி வீக்லி பேசிஸ் அது மந்த்லி பேசிஸ் உங்கள் ப்ராக்ரஸை வந்து நோட் பண்ணுங்கள். குட்டி குட்டி வேரியேஷன் அதுக்கேற்றப்பல மேக் பண்ணிட்டு இருங்க. தேட்ஸ் இட். அவ்வளோதான் வெயிட் கெயின் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஈஸியாக வந்து யார் வேணாலும் வெயிட் கெயின் பண்ணலாம். இப்போ எதை மாதிரி ஃபுட் சாப்பிடணும் ப்ரோ, எதை மாதிரினாலும் ஃபுட் சாப்பிடலாம். எல்லாருக்குமே தெரியும் இது ஹெல்த்தி, இது ஹெல்த்தி இல்லை. இதை வந்து நான் சொல்லணும்னு தேவை கிடையாது. ரைட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி வெயிட் கெயின் பண்ணணும், எந்தெந்த ஃபுட்ஸ் நல்ல ஃபுட்ஸ். கூகுளில் போய் சர்ச் பண்ண யாருக்கு தெரியாது, டாப் 10 ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்னா எல்லாமே வரப்போகுது. ரைட், ஸோ எதுக்கு ரேண்டமாக திரும்ப 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 என்ன ஃபுட் சாப்பிட்டா வெயிட் கெயின் பண்ணலாம், என்ன ஃபுட் சாப்பிட்டா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் நீங்கள் தான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பீங் லேசி அண்ட் சிட்டிங் அரௌண்ட் தேர். ஸோ கோ அண்ட் ஸ்டார்ட்.